வெல்கம் பேக் டு வைமேக் ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோட்டோ ரீடச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ரீடச்சில் நம்ம எந்த பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோட்டோவோட ஸ்கின்னை வந்து சாஃப்டாக கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சாஃப்டாக பண்ணுறது வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கின்னை சாஃப்டாக கொண்டு வர முடியும். ஸோ அது எப்படி சாத்தியமாகுமா அப்படின்னா, எஸ் சாத்தியமாகும். இந்த நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு சாஃப்டான ஸ்கின் உங்களுக்கு வேணும், அதாவது ஸ்மூத்தாக சாஃப்டாக ஒரு ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் தான். இந்த லேயரில் ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கிறங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ இன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோடை விவிட் லைட்டுக்கு மாற்றிடும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் ஃபில்டர் மெனுவுக்கு போய் அதில் அதர்ஸ் ஆப்ஷனில் ஹை பாஸ். ஸோ ஹை பாஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த ரேடியஸ் வேல்யூ அப்படி இந்த பிம்பிள்ஸ்லாம் மறைகிற அளவுக்கு நீங்கள் அதோட வேல்யூவை செட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 20 to 24 உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சிரும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கின்னில் இந்த ஃபோட்டோவில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு, மங்கலாயிருச்சு. இப்போ ஸ்கின் மட்டும்தான் சாஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஷார்ப்பாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ் மாஸ்க் பண்ணுறோம். அதாவது இந்த மாஸ்க் டூலில் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக், அல்லது லேயர் மெனுவில் லேயர் மாஸ்கில் ஹைட் ஆல். ஸோ ரிவியல் ஆல்னா என்ன, ஹைட் ஆல்னா என்னன்றது என்னோட முதல்ல லேயர் மாஸ்க் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றது ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேயரில் ஹைட் ஆல் கொடுக்குறேன். ஸோ ஹைட் ஆல்னால் இந்த சாஃப்டாக நாம் க்ரியேட் பண்ண ஸ்கின் வந்து மறைஞ்சிரும். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஸோ foreground கலர் ஒயிட் ஆக்கிட்டு ஸோ ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ஜஸ்ட் பெயிண்ட்டு. ஓகே, எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஐ, நோஸ் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து சுருக்கி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, இப்போ ஃபோட்டோவை பாருங்கள், பழைய ஃபோட்டோவை பாருங்கள். இப்படி இருந்த ஃபோட்டோ ஸோ நம்ம சாஃப்டனிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால, நான் உங்கள்கிட்ட சொல்லி அதை செஞ்சதுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு ஸ்கின்னை சாஃப்டாக பண்ணுறது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மெழுகு பொம்மை மாதிரி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஸ்கின் டெக்ஸ்சரும் எனக்கு தெரியணும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் கூட செஞ்சால் போதும். ஸோ இப்போ நான் அந்த லேயரை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அகைன் ஃபஸ்ட்லேருந்து வர்றேன். ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த லேயரில் ஒரு டூப்ளிகேட், கண்ட்ரோல் ஜே. ஸோ அதே ஆப்ஷன் கண்ட்ரோல் ஐ. ஸோ இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோடை நான் விவிட் லைட்டாக மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு ஃபில்டர் மெனுவில் போய்
அதர்ஸ் ஆப்ஷனில் ஹை பாஸ். ஸோ ஹை பாஸ் வந்து ஒரு 24 வச்சுருக்கேன். ஓகே, 24 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இதோடு நம்ம மாஸ்க் பண்ணிட்டோம்னா ஸ்கின் மட்டும் சாஃப்ட் ஆகும். எனக்கு ஸ்கின் டெக்ஸ்சரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே லேயரில் இன்னொரு ஆப்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். என்னதுன்னா திரும்பவும் அகைன் ஃபில்டர் மெனு போங்க. அதில் பிளரில் காசன் பிளர். ஸோ காசன் பிளர் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே 24 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூவை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது பாருங்கள், நான் கூட கொடுக்க ஸ்ட்ரக்சர் வந்து திரும்ப ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் மறையணும், ஸ்ட்ரக்சரும் லேசாக தெரியணும். அப்படின்றதுனால ஒரு 4 to 6க்குள்ளே ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ நான் ஒரு 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுவோம், இல்லை 6 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து தெரியுது. அதே நேரத்தில் இதில் இருக்க டாட்ஸும் மறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நெகட்டிவ் மாஸ்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் மாஸ்க் பண்ணிவிட்டு இப்போ அகைன் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக வச்சுட்டு ப்ரஷ்ஷை எடுத்து ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் சாஃப்ட் ஆகணுமோ அந்த ஏரியாவில். ஓகே, ஸோ இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஐ நோஸ் இந்த மாதிரி இடத்துல போகும்போது ஒப்பாசிட்டியை உங்களுக்கு ஒரு 50க்கு கீழே வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் ஓகே, இவ்வளோ சிம்பிளான டயத்தில் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ரீடச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னால் இருந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, அதே நேரத்தில் ஸ்கின் டீட்டெயில்ஸும் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்படியும் ரீடச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்கின் டீட்டெயிலும் வேணும், ஸ்கின்னு சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்படி 2 மெத்தடில் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைமேக்ஸ் சத்யகுமார். பாய் பாய்.